அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம பாவங்கள் 12 பாவங்கள் பற்றியே பார்த்துட்டு இருந்தோம். அதில் லக்ன பாவங்களை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் அதனோட சிறப்புகள் என்ன அப்படின்றது பொதுவாகவே ஒரு ஜாதகத்துலேருந்து ஒரு பாவத்தை வச்சு நம்ம ஒரு ஜாதக ஃபுல் விஷயத்தை ஈஸியாகவே நம்ம சொல்லிடலாம். அதே போல் இந்த லக்ன பாவத்தை வச்சு லக்ன பாவம்ன்றது 1ஆம் பாவம். அது ஜாதகரை பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்க தான் அது அதோடைய இது. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த 2ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவம்ன்றதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குடும்பம், தனம், வாக்கு, செல்வம் இதெல்லாம் இந்த 2ஆம் பாவத்தில் அடிக்கும். ஒருத்தருக்கு இந்த 2ஆம் பாவம் நல்லா அமைஞ்சது அப்படின்னா அவர் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு மேலோங்கியே வந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம். இதில் அடங்கியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா வெறும் தனம், வாக்கு, குடும்பம்ன்றதை விட அதிகமாக படிப்பு இதில் இருக்குது. ஓகேங்களா, ஒரு பேச்சு திறமை இதில் இருக்குது. ஒருத்தருக்கு பணம் எப்படி வரும் அப்படின்றது இருக்குது. நல்ல வழியில் வருமா, இல்லை தீய வழியில் வருமா, இல்லை திடீர் பணம் வருமா, அது மாதிரி இதுவும் இருக்குது. அதேமாதிரி அந்த சம்பாதிச்ச பணத்தை இவரே செலவு பண்ணுவாரா, இல்லை இவரே அனுபவிப்பாரா, இல்லை மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்கு செலவு செய்வாரா அப்படின்றத பற்றி இந்த 2ஆம் இடத்தை பற்றி சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்கில் போவோம். அடிப்படை ஃபஸ்ட்டு கல்வி. ஓகேங்களா, ஸோ அந்த கல்வி இந்த 2ஆம் இடம் அடிப்படை கல்வியை பற்றி சொல்கிறது இந்த 2ஆம் இடம் தான். ஒருத்தர் நல்ல படிப்பாளிகள் நல்லா படிப்பாங்களா, படித்து எந்தளவுக்கு படிப்பாங்க, அந்த படிப்பில் அவங்களுக்கு ஏதாவது தடை இருக்குமா அப்படின்றத இந்த சொல்லுவான். அதேமாதிரி பேசும்போது ஃபஸ்ட்டு பேச்சு அம்மான்ற வார்த்தை பேசுகிறோம் இல்லைங்களா. இப்போ குழந்தைங்கள ஃபஸ்ட்டு பேச்சு தான். அந்த பேச்சு எப்போ பேச ஆரம்பிக்கிறதோ அப்பயே இந்த 2ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகிடுங்க. இந்த 2ஆம் பாவத்தை ஒருத்தர் எப்படி பேசுவார்ன்ற சொல்லலாம். கடுகடுன்னு பேசுவாரா, இல்லை நல்ல திறமையாக பேசுவாங்களா, இல்லை எல்லாரையும் வாக்கு சாதுரியம், பேச்சு சாதுரியம் இவர்கிட்ட இருக்கா, இல்லை ஒருத்தரை மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுவாரா, இல்லை அப்படி இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் நன்மை பேசுகிற சிரித்து கலகலப்பாக பேசி எல்லோரும் இது பண்ணுவாரா அப்படின்றத அவரோட பேச்சு திரையில் அவர் பேச்சில் தடப்பட்டு அதாவது நிறுத்தி பேசுவாரா, இல்லை சரளமாக பேசுவாரா, வார்த்தைகள் எப்படி வருது, இது அத்தனையும் அவரோட பேச்சு திறமையை இந்த 2ஆம் பாவத்தை வச்சு சொல்லிடலாங்க. இந்த 2ஆம் பாவத்தில் ஒரு பாப கிரகங்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் இவருக்கு பேச்சு தடை. ஒரு சிலருக்கு லேட்டாக பேசுகிறவங்க இருப்பாங்க, ஒரு சிலர் திக்கி பேசுகிறவங்களாம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாத இந்த 2ஆம் பாவத்தில் உங்களுக்கு கேது கிரகம் அதுமாரி இருந்துச்சு அப்படின்னா படிப்பில் இவருக்கு ஒரு செட்பேக், அது தடை இருக்குங்க. ஆரம்ப கல்வியில் அதாவது 12ஆவது வகுப்பு வரைக்கும் ஸ்கூல் ஸ்டடீஸ் முடிக்கிறதுல அவர் 2-3 ஸ்கூல்ஸ் மாற்றிடுவார். இல்லை ஒரு பிரேக் எடுத்து படிப்பார். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அப்பா அம்மா ட்ரான்ஸ்ஃபர் வெளியூர் வெங்காயம் அந்த மாதிரி இதில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. படிப்பில் சின்ன தடை இருக்கும். ஏதாவது பாவக்கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாத அந்த வாழ்க்கையில் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த 2ஆம் பாவத்துக்கூட பாக்கியங்கள்லாம் கிடைக்கிறதுல தடப்பட்டே கிடைக்கும். டக்குன்னு வராது, கொஞ்சம் லேட்டாக எந்த சமயத்தில் வேணும் அப்போ கிடைக்காது, கொஞ்சம் தள்ளி கிடைக்கும். அதெல்லாம் இந்த 2ஆம் பாவத்தில் வச்சு நம்ம ஒருத்தரை பற்றி சொல்லிடலாங்க. அதேமாதிரி 2ஆம் பாவத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பாவாதிபதி எந்த ராசியில் இருக்கார், அந்த பாவத்துக்கு அவர் எத்தனாவது ராசியாக வரார், அதே மாதிரி இல்லாத அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கார், இதை வச்சு ஒருத்தருக்கு பொருளாதார நிலை, இவரோட செல்வ நிலை, இவருடைய செல்வம் எப்படி இருக்குது, இவர் நல்லா பணக்காரர் ஆகிடுவாரா, இல்லை இவரே சொந்த தொழில் செய்வாரா, இல்லை இவர் சம்பாதிச்சு சுயமாக சம்பாதிச்சு இது பண்ணுவாரா, இல்லை சொத்துக்கள் இருக்கிறவங்க அந்த மாதிரி இடத்துல ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருப்பாரா அப்படின்றதெல்லாம் கூட இந்த 2ஆம் பாவத்தை வச்சு நம்ம சொல்லலாங்க. ஒருத்தர் செல்வ நிலையும் சொல்லலாம், ஒருத்தர் பழக்க வழக்கங்களை கொடுத்து சொல்லலாம். இவருடைய இதில் இருக்க கிரகங்களை வச்சு இவரோட பழக்க வழக்கங்கள் எப்படி இவரோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும், நட்பு வட்டங்கள்லாம் எப்படி இருக்கும், உறவுமுறைகள்லாம் இவர் எப்படி நேசிப்பார், இதெல்லாம் இந்த 2ஆம் பாவத்தை வச்சு நம்ம சொல்லிடலாங்க. அதுவும் ஒரு இதில் இருக்குது. அதேமாரி வாக்கு சொன்னோம். அதே குடும்பம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றது, இவர் குடும்பத்தை இவர் எப்படி பார்த்துப்பார், இவர் லைஃப் பார்ட்னர்ஸ் கூட எப்படி நடத்துப்பார், எப்படி நடத்துவார், எந்த வழியில் ஒரு பிள்ளைகள்லாம் எப்படி இது இது பண்ணி வைப்பார் அப்படின்றத கூட இந்த 2ஆம் பாவத்தை வச்சு சொல்கிறாங்க. 2ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றப்போ 5-11 தொடர்பு குழந்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த 5-11 பார்ப்போம். அதுக்கு இந்த 2ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆனால் தான் 5. ஏன்னா 2ஆம் குடும்பம் வந்தால் தான் அதுக்கப்புறம் பிள்ளைகள் அப்படின்ட்டு வரும். ஸோ அதை வச்சு நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த 2ஆம் பாவத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். அதுவும் இல்லாத இன்னொன்று இந்த எந்த மாதிரி படிப்பு படிப்பார், அந்த பாவத்தில் இருக்க கிரகங்களை வச்சு இவருக்கு படிப்பு எப்படி இருக்கும்,
அதனால் இவருக்கு அதில் படிப்புனா அந்த படிப்பு மூலியம் இவர் வருமானமா, இல்லை இவர் செய்கிற தொழிலுக்கும் இந்த படிப்புக்கும் சம்மந்தம் இல்லாத இதில் வேலை செய்வாரா அப்படின்றத வந்து இந்த 2ஆம் பாவத்தை வச்சு நம்ம க்ளீனாகவே சொல்லிடலாங்க. குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொல்லிடலாம். ஸோ குடும்பம் அப்படின்றப்ப பார்க்கச்ச வந்து மனைவி, பிள்ளைகள் அப்படின்றது நம்ம குடும்பம். ஸோ அப்போ அது வந்து பார்க்கணும் அப்படின்னா 7ஆம் பாவம் 11 7, 11 தொடர்பு படுச்சு 2வோட தொடர்பு படுச்சு அப்படி நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா வந்து குடும்பம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. குரு பார்த்தார் அப்படின்னா குடும்பம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்க வந்து எப்படி செலவு செய்வார், இவர் அதிகமாக செலவு செய்வாரா அப்படின்றது சொல்லலாம். ஏன்னா 2ஆம் பாவம் அப்படின்னு காலபுருஷ தத்துவப்படி பார்த்தா ரிஷப ராசியில் வராங்க. ஸோ ரிஷப ராசிக்கு அதிபதி பார்த்திங்க அப்படின்னா வந்து சுக்கிரன். ஸோ சுக்கிரன் வந்து குபேரனுக்கு ஈக்குவல். ஸோ பணத்துக்கு தட்டுப்பாடு இவருக்கு இருக்குது. அப்போ ஒரு 2ஆம் பாவத்தை வச்சு இவர் பணத்தோட செல்வ நிலை எப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே அந்த இதை வச்சு சொல்லி அது ஒரு சிறப்பு இவர் இருக்குது. இவங்க எப்படி ஃபேஸ் எப்படி இருக்கும், இவங்க 2ஆம் பாவம் 2வது வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை குறிக்கும், ஃபேஸை குறிக்கும். இவங்களோட ஐசைட்ஸ்லாம் எப்படி இருக்கும், இவங்களுடைய ஒருத்தரை எப்படி இவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த 2ஆம் பாவத்தை வச்சு நம்ம கரெக்டாக சொல்லலாங்க. இன்னும் இந்த 2ஆம் பாவத்தை வந்து எந்தெந்த பாவத்தை தொடர்பு பட்டு தொடர்பு பட்டுச்சுன்னா இவர் சம்பாதிக்கிற பணத்தை இவரே சம்பாதிப்பார், இவருக்கே அனுபவித்து செலவழிப்பார். எந்தெந்த பாவத்தோட தொடர்பு பெற்றால் இவர் சம்பாதிச்சதை அடுத்தவங்களுக்காக செலவு செய்வார் அப்படின்றத பற்றி இதோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.